சன் அஸ்ட்ரோ டைரியிலே உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி வழியாக. இந்த மாத பலன்கள் 9 கிரகங்களின் சஞ்சார நிலையை மையமாக வைத்து உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ராசினருக்கும் இந்த பலன்களில் மாறுபாடு இருக்கும். கிரகங்களின் சஞ்சார நிலையை வைத்துத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம். இந்த நிலையில் எந்த கிரகங்கள் இந்த மாதம் எந்த ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த ராசியில் அவர்கள் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை பார்க்க போகிறோம். முதன்மையாக மேஷ ராசினரான உங்களுக்கு பொதுவாக நான் திரும்ப சொல்லிட்டு வர ஒரே ஒரு தகவல் தான். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்தன்மை என்பது இருந்து கொண்டிருக்கும். ஒரு வேகம், விவேகம், செயலை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு ஓட்டம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் மார்ச் மாதம் 1/3/2024 முதல் 31/3/2024 வரை மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? இங்கே இன்னொரு தகவலும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகமே இருக்காது, ஆனால் பிறந்த மாதம் நிச்சயமாக தெரியும். சித்திரை மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பலன்கள் ஏற்புடையதாக, பொருத்தமானதாக இருக்கும். சூரியனை வைத்து கணக்கெடுக்கின்ற போது அந்த ரீதியில் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கும் இப்பொழுது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் எப்பொழுதுமே உச்சமடைகிற சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் 13ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்பது பொதுவான விதி. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்த சங்கடங்கள் விலகி, நெருக்கடிகள் விலகி, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி, எதிர்பார்த்த லாபத்தை, அனுமதியை நீங்கள் அடையக்கூடிய நிலையினை சூரிய பகவான் 13ஆம் தேதி வரை இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். மீன ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு சூரிய பகவான் செல்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு சூரிய பகவானால் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்பட இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு யோகமான நிலையும் ஏற்பட இருக்கிறது. நினைத்ததை நடத்தி கொள்கின்ற, எதிர்பார்த்ததை அடைகின்ற நிலையெல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் சூரியனால் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள், அவர்களையும் பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தில் சூரியனே மையமாச்சு பேசும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மாதத்தின் முற்பகுதி வரை. அது பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பித்திருக்கிறது. புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றி அடைய ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக ஆரம்பித்திருக்கிறது. பணவரவு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் 6ஆம் இடத்தில். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறதோ, தேவைகள் என்னவாக இருக்கிறதோ அதையெல்லாம் உங்களால் அடையக்கூடிய நிலையினை 6ஆம் இடத்து கேது வழங்குவார் என்பது பொதுவான விதி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் நிலையில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைத்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து, வம்பு வழக்குகளில் இருந்து உங்களை பாதுகாத்து, போட்டியாளர்களை விலக்கி வைத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை காட்டிடக்கூடியவராக ஞான மோட்சக்காரகனான கேது பகவான் இருக்கிறார் இந்த மாதத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி வரையில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிநாதன். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சில சங்கடங்களை தொழில் ரீதியாக வழங்கினாலும் அதே நேரத்தில் 13ஆம் தேதி வரை 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 14ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகளை வழங்குகிறார். பிற்பகுதியில் ஒரு ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மைகளை வழங்கப் போகிறார். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகின்ற போது ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்குகின்ற யோகம், புதிய பதவியை அடைகின்ற நிலை, இருக்கின்ற இடத்தில் செல்வாக்கு பெறுகின்ற நிலை,
என்பதையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்குவார். ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை, துணிச்சலாக செயல்பட்டு நினைத்தை சாதித்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2 கிரகங்களால் சூரியனாலும் செவ்வாயாலும் ஏற்படுகிறது. மாதம் முழுவதுமே உங்களுக்கு கேது பகவான் ஆதாய நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ராகு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை, 12ஆம் படுக்கை ஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயனஸ்தானம் சொல்லிட்டு போவோம். அந்த இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு ஓய்வின்றி உறக்கமின்றி செயல்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்துவார். நிறைய செலவுகளையும் உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார். புதிய தொழில் தொடங்குவது, ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட வைப்பது, லாபத்தை உண்டாக்குவது, அந்நியர்கள் ஆதாயத்தை உண்டாக்குவது என்பதெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு வழங்கிடே இருக்கிறார். அதன் பிறகு சுக்கிர பகவான் 8ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகும், காதல் கைகூடும் என்பதெல்லாம் பொதுவான விதி. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம், தொழில், வியாபாரம், வயதானவர்களுக்கு நோய் நொடியிலிருந்து விடுதலை, ஒரு புதிய சொத்து வாங்கிடக்கூடிய நிலை, பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நிலை, குடும்பத்தில் கௌரவம், செல்வாக்கு எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலை, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகிடக்கூடிய நிலை எல்லாம் இந்த வாரத்தினுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக இருந்து வழங்கிட இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்பது 2-3 அதிகாலை 5:03 மணி முதல் 4:03 பகல் 11:55 வரை, 2ஆம் தேதி காலை அதிகாலை 5 மணி முதல் 4ஆம் தேதி மதியம் 11:55 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி மதியம் 12:33க்கு தொடங்கி 31:03 வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறது. சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் பொதுவாக சொல்லுவதுதான் உங்களுக்கு செவ்வாயில் பிறந்தவர்களுக்கு, மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு வர்ணம் என்பது ஆதாயத்தை உண்டாக்கும். குரு பகவான் ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மஞ்சள் வர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் எந்த கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார்கள், அவர்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை அவர்கள் வழங்குவார்கள் என்பதை பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கும் மேலாக பிறந்த ராசியை தெரியாத வைகாசி மாதத்தில் பிறந்த அனைவருக்கும் ரிஷப ராசியினுடைய பலன்கள் பொருந்தும். வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து பார்க்க போறோம். சூரிய பகவான் யாருக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் என்றால் இந்த மாதத்தில் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அது காரணம் என்னன்னா 13ஆம் தேதி வரையில் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் 10ஆம் இடம், 13ஆம் தேதிக்கு பிறகு அவர் சஞ்சரிக்க போகின்ற இடம் 11ஆம் இடம். இந்த 2 இடங்களுமே 31 நாட்களில் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிடக்கூடிய அளவிற்கு சூரிய பகவானின் சஞ்சார நிலை இருக்கிறது. பேரொளிக்காரகன், ஆன்மக்காரகன், ஆற்றல் காரகனான சூரிய பகவான் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏதாகிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய நிலையினை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு தடை, தாமதம், எதிர்பார்த்த அனுமதி கிடைக்காத நிலை, அரசாங்கத்தால் நெருக்கடி என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடியிலிருந்து சூரிய பகவான் உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். 11ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் செல்கின்ற போது லாபத்தை அள்ளி வழங்குவார் என்பது பொதுவான விதி. எல்லா வகையிலும் பார்க்கின்ற போது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் எடுத்த வேலையை செய்து முடிக்க ஆர்வமும் எல்லாம் கொண்டிருக்கும் உங்களுக்கு சூரிய பகவானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்பட இருக்கிறது. சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு மேலாக
11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவா சமீப காலத்தில் கொஞ்சம் எதிர்பாராத சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்த ராசிகளில் ரிஷபராசி ஒரு ராசி. எல்லா விதத்திலும் நெருக்கடி. இந்த நிலையில் சூரிய பகவானின் சஞ்சார நிலை ஒரு சாதகமாக இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ராகு பகவான் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பகவான் சாதகமாக சஞ்சரிக்க ஆரம்பித்த காரணத்தினால் பொருளாதார நிலையில் இருந்த தட்டுப்பாடு, வரவுகளில் இருந்த நெருக்கடி எல்லாம் மாற்றம் பெற்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. தடைப்பட்ட வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்நியர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை, பணிபுரிபவர்களால் பணியாளர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை, முதலாளிகள் வாழ்க்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சி என்பதெல்லாம் இந்த மாதம், கடந்த மாதமும் சரி இந்த மாதமும் சரி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த சங்கடங்களிலிருந்து உங்களால் வெளிவரக்கூடிய நிலையினை சூரிய பகவானும் ராகு பகவானும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். அதன் காரணமாக எல்லா சங்கடங்களும் உங்களை விட்டு விலகுவதற்கு இந்த மாதம் காரணமாக இருக்க போகிறது. சூரியனும் ராகுவும் அதற்கு காரணமாக இருக்க போகிறார்கள். இந்த நேரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பூர்வீக சொத்துகள் விஷயத்தில் சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் நலனில் சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு என்பது இந்த மாதத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது விரய செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் பதிகின்ற காரணத்தினால் எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த நிம்மதியையும் உங்களால் அடைய முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் வியாஜயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு தேவைப்படுது. 10ஆம் இடத்தில் நீதிக்காரகனான ஆயுள்காரகனான சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தொழில்காரனும் சனி பகவான் தான். தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவார் என்பது விதி. செய்து வரும் தொழிலில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது இந்த மாதத்தில் மிக மிக அவசியம். தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே பாக்கிய ஸ்தானத்திலும் ஜீவன ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகிறது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றி அடைய போகிறது. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. புத பகவானும் 11ஆம் இடத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு யோகமான மாதமாக இருக்கும். ஆனால் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் 4ஆம் தேதி பகல் 11:56 முதல் 6ஆம் தேதி மாலை 4:36 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 31ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சந்திராஷ்டமம். அப்போ இந்த நாட்களில் இந்த நேரங்களில் கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி 5ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெள்ளை நிற ஆடையை தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் வெற்றிகள் உண்டாகும். மகாலட்சுமி வழிபட்டு வாருங்கள். துர்க்கையை வழிபட்டு வாருங்கள். குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்களை சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாத பலன்கள் என்பது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் பிறந்த ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியாமல் ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனி மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை தங்களுடைய பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்கின்ற நிலையும் இருக்கும். தாய் தந்தை இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் பிறந்த எல்லோருக்குமே
தன்னுடைய வாழ்க்கையை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும், தானே அமைத்து முன்னேற வேண்டும் என்ற லட்சியமும் உறுதியும் மிக அதிகபட்சமாக இருக்கும். அதே நேரத்தில் கவனமாக எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர்களாகவும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே உங்களுடைய பாதையாக இருக்கும். அந்த பாதையில் சென்று நினைத்து அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாதாந்திர பலன்களை பார்க்கின்ற போது சூரிய பகவானின் சஞ்சாரம் என்பது மிக முக்கியமானது. அப்போ மாதத்தின் தொடக்கத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போதும் உங்களுக்கு சங்கடங்கள் வரப்போவதில்லை. ஆனால் 10ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகப் போகிறது. சுய தொழில் செய்து வருபவர்கள், வியாபாரிகள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்த சங்கடங்களை எல்லாம் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற சூரிய பகவான் விலக்கி வைப்பார். உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பார், தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார், வியாபாரத்தில் போட்டியாளர்களை விரட்டி அடிப்பார். பொதுவாக சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு பலமிக்க நிலை உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பதவி, புதிய பொறுப்பு என்று வந்து சேரும். கலைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை என்பது இந்த மாதத்தில் யோகமானதாக மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கும். அதற்கு காரணம் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய சஞ்சாரனை 10ஆம் இடத்திற்கு வருகின்ற போது எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும், வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாகும், இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்ததில் இருந்தே உங்களுடைய நிலையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானம் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது புதிய இடம் வாங்குவது, புதிய வீடு கட்டுவது, புதிய அலுவலகம் அமைப்பது என்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். அதற்கு மேலாக குரு பகவான் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பதிகிறது. இந்த 3 இடத்திலும் குரு பகவானின் பார்வைகள் பதிகின்ற போது தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும், திருமணம் நடைபெறும். இப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார நிலையும் சாதகமாக இருக்கு. இந்த மாதத்துல சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் கடந்த 2.5-3 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து நிறையவே சங்கடங்களை கொடுத்து வந்த நிலையில் இப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய யோகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் பதிகிறது. அப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தின் காரணமாக உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு விலகும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலர் மீண்டும் புதிய தொழில் தொடங்கி தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார்கள். இந்த நிலையில் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக கொஞ்சம் முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும். முயற்சிகள் அதிகரிக்கும் போது அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். கேது பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில். அப்போ உடல் ரீதியாக சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இந்த மாதத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் பாதகமாக இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுக்கிர பகவான் 8ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் சஞ்சார நிலையின் காரணமாக பொன்பொருள் சேர்க்கையும் புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலையும் உங்களில் ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கிறது. புத பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிடக்கூடிய நிலை. சொத்து வாங்கினாவே 10 கையெழுத்து போடுவீங்க. புதிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. வாழ்க்கையில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி எதிர்பார்த்த ஒரு அந்யோன்யத்தை, நிம்மதியான சூழலை இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் அடைய இருக்கின்றீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி மாலை 4:37 முதல் 8ஆம் தேதி இரவு 7:44 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் பச்சை நிற ஆடை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையானை மனதில் நினைத்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய இந்த மாதத்தில் திட்டமிடுதலை மிகச் சரியாக மேற்கொள்ளலாம். கிரகங்கள் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், எந்த கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்றார்கள், அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் உண்டாகும், எந்த விதமான எதிர்மறையான பலன்கள் உண்டாகும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் மையமாக வைத்து பார்ப்பதென்றால் இந்த கடகராசி பலன்கள் என்று வருகின்ற போது ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ஏன் அது சொல்ல வரேன்னா, ஒரு சிலருக்கு ஜாதகம் இருக்கிறதில்ல. நான் ஆடியில் பிறந்தவங்க, ஆவணியில் பிறந்தவங்க, கார்த்திகையில் பிறந்தவங்க சொல்கிறீங்க. உங்களுக்காகவும் இந்த பலன்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பலனை வழங்குகிறேன். இப்பொழுது ஆடி மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த பலன்களை உங்களுடைய பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடகராசியினுடைய பலன்களை இந்த மாதத்தில் சூரிய பகவான், பொதுவாக சூரிய பகவான் தான் ராஜகிரகம். சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் சங்கடங்களும் எதிர்மறையான பலன்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரத்தை, பதவியினை, அரசு பதவியினை வழங்கிடக்கூடியவர் சூரிய பகவான். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கினை வழங்கிடக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் நல்ல நிலை சஞ்சரிக்கின்ற போது பலன்கள் சாதகமாக இருக்கும். எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது அதற்கேற்ற பலன்கள் மாறுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். ஒரே ஒரு காரணம்தான், 13ஆம் தேதி வரை உங்களுடைய 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் சூரிய பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த 2 இடமும் உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றதல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய உடல்நிலையில் மாறுதல் ஏற்படலாம். செல்வாக்கில், அந்தஸ்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சூரிய பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக. இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. இதை ஏன் சொல்லிட்டு வரேன்னா, நன்மை இருந்தாலும் சொல்ல போறோம், சங்கடங்கள் இருந்தாலும் சொல்ல போறோம். இதை நீங்கள் தெரிந்து கொள்வதன் வழியாக இந்த நேரம் நமக்கு சாதகமாக இல்லை, கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு, முடிவிற்கு நீங்கள் வர முடியும். நேரத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த மாத பலனை வழங்கிட்டு. அப்ப பார்க்கின்ற போது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள்காரகனான சனி பகவான் சஞ்சரிக்கிறார். திரும்ப திரும்ப ஒரு எச்சரிக்கை பண்ணி உள்ள அடிச்சுட்டே இருக்க. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது மரணம் அவசியமே கிடையாது. ஆனால் கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீர் நோய், அப்படி சுருட்டி போடக்கூடிய நோய், மருத்துவமனைக்கு போனாதான் முடியும், பிழைக்க முடியும் என்ற நிலையில் ஏற்படுத்தக்கூடிய நோய், ஏதாயினும் சின்ன சின்ன அடிப்படக்கூடிய நிலை என்பதெல்லாம் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதற்கு மேலாக மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவானும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு மேலாக குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் சில தடைகள் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலை செய்துட்டு இருப்பீங்க, தனியார் வேலைகள் செய்துட்டு இருப்பீங்க. அந்த வேலையை கூட விட்டுட்டு தனியாக முயற்சி ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ இருக்கின்ற வேலை, பார்த்த வேலையை விட வேண்டிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும், ஏற்படும். இதற்கு மேலாக 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் என்பதை புரிந்து கொண்டு, ஆனால் அந்த குரு பகவான் அங்கே சஞ்சரிக்கின்ற போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தன்னுடைய 5ஆம் பார்வை செலுத்துகிறார். அப்போ வரவு என்பது இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும், நிம்மதி இருக்கும். 4ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு. அப்ப 4ஆம்னா சந்தோஷம், பண வரவு, புதிய பொருள் வாங்குறது இல்லை உங்களுக்கு இருக்கும்.
6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும், ரோகம் வந்தாலும், மருத்துவமனைக்கு போனோம், சிகிச்சை எடுத்துக்கிட்டோம், திரும்பி வந்தோம், இப்போ பரவாயில்ல, அப்படி ஒரு நிலை ஏற்படும். ஆனால் நோய் என்பது தாக்கும் என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியான ஒன்று. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு குரு பார்வையின் காரணமாக விடுபட்டு வெளியில் வர முடியும். அதனால மிக மிக எச்சரிக்கை என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக பயணத்திலும் சரி, எல்லா நிலையிலும் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு முயற்சி கையில் எடுக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றியாகும். அதற்கு காரணம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான். எந்த முயற்சியை எந்த அளவிற்கு நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு லாபமும் வெற்றியும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் சங்கடங்களை மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை, வருமானத்தை வழங்கி கொண்டிருக்கும். அந்த ரீதியில் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பலமான சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். வருமானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வாய்ப்புகளை வெற்றியடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக ராகு பகவான் 9ஆம் இடத்தில். இப்போ பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வருமானங்கள் என்பதெல்லாம் வர ஆரம்பிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மனிதர்களால் ஆதாயம் என்பதெல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு பக்கம் முயற்சி வெற்றியாகும். என்ன இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றது, உடலை கவனமா இருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும், நட்புகள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கொடுத்து சங்கடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நட்புகளிடம் நட்பாக பேசுங்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள். அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒற்றுமையாக வைத்திருக்க உதவும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலை சாதகமாக இல்லை. இந்த மாதம் என்பது பெருமளவில் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கினாலும் அதில் இருந்து உங்களால் விடுபட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருப்பதால் சங்கடங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். சந்திராஷ்டமம் என்பது இந்த மாதத்தில் 8ஆம் தேதி இரவு 7:45 முதல் 10ஆம் தேதி இரவு 10:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிக கவனமாக இருங்கள். 8ஆம் தேதி இரவு டு 10ஆம் தேதி இரவு வரை கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு வெற்றியினை உண்டாக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். ஒரு முறையாவது திங்களூர் சென்று வாருங்கள், சங்கடங்களிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். ஜாதகம் இல்லாத ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் சிம்மராசிக்குள் சஞ்சரிப்பார். அதன் காரணமாக சூரிய பகவான் சஞ்சார நிலை வைத்து ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கின்ற போது, முதலில் உங்களுடைய ராசிநாதன், அவரை வைத்துத்தான் மாத பலனை பார்த்துட்டு இருக்கோம். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மாதத்தின் முற்பகுதியில். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது இடமாற்றம் ஏற்படும் என்பது பொதுவான விதி. வாழ்க்கை துணையை விட்டு நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே தொழில் செய்ய வேண்டும், வெளியூர் வாசம் இருக்கும் என்பது பொதுவான விதி. அலுவலராக இருந்தால் இருக்கின்ற இடத்திலிருந்து டெப்டேஷன் வரலாம், வேற இடத்திற்கு போக வேண்டிய நிலை வரும். அப்போ இருக்கின்ற இடம் ஒரு இடமாக இருக்கும், வேலை செய்கின்ற இடம் ஒரு இடமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த நிலை இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி என்று பார்க்கின்ற போது உங்கள் உடல்நிலையில் சில சங்கடங்கள் ஏற்படவும், சில சங்கடங்களை நீங்கள் சந்திப்பதற்கும் சூரிய பகவான் சஞ்சார நிலை காரணமாக இருக்கும். இந்த இரண்டையும் நீங்கள் கவனத்தில் கொண்டாலே போதும். இது ஒரு பக்கம்தான். இதற்கு மேலாக பார்க்கின்ற போது குரு பகவானின் சஞ்சார நிலை சமீப காலமாக உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக குரு பகவானின் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும், குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோக நிலையை குரு பகவான் உண்டாக்குவார் என்பது பொதுவான விதி. அதிர்ஷ்டம், செல்வாக்கு, அந்தஸ்து போன்ற அத்தனையும் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கொடுக்கும்.
இப்போ குரு பகவானின் பார்வை யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அவருடைய 5ஆம் பார்வை சிம்ம ராசினரான உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் காரணமாகத்தான் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. குரு பகவானின் சஞ்சார நிலை 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும், செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கும், அந்தஸ்தும் உங்களுக்கு இருக்கும். எவராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திருக்கின்ற போது என்ன பண்ணுவார்னா, நட்புகள் விஷயத்தில் ஒரு சங்கடத்தை உண்டாக்குவார். நல்லா பழகிட்டு இருப்பீங்க, அவர் இப்போ முகத்தை திருப்பிட்டு போவார். இல்லை நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டு இருப்பீங்க, அது கோபமாக மாறி நட்புகளை விரிசல் உண்டாக்கியிருக்கும். அதுபோலவே கணவன் மனைவிக்குள்ளும் சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது சனி பகவானின் 7ஆம் இட சஞ்சார நிலை இதை உண்டாக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 14ஆம் தேதி வரையில் 6ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். ஒரு பக்கம் குரு பகவானின் பார்வை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்கின்ற போது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நிம்மதியான நிலைன்னு பார்க்கின்ற போது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு எல்லாம் பாருங்க, அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் உண்டாகும். எதிரிகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒரு நிம்மதியாக தைரியமாக செயல்படுகின்ற பராக்கிரமத்துடன் செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நான் இப்படித்தான் செயல்படுவேன், இதைத்தான் செய்வேன் என்று துணிச்சலாக செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திக்க போறார். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைகின்ற போது ஒரு போராட்டமான நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. போராட்டமான நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வை கவசம் போல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் என்பதால் எவ்வளவு சங்கடம் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும். அப்போ ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வேணும். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, செவ்வாயும் மாதத்தின் பிற்பகுதியில் போறாரு. அப்போ 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, களத்திர ஸ்தானம். அங்க சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் போய் சந்திரிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆணுக்கு வேறு ஒரு இடத்தின் மீது ஆசை உண்டாக்குவார், ஒரு பெண்ணுக்கு வேறொரு இடத்தின் மீது ஆசை உண்டாக்குவார். அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு அடிப்படை அமைந்துவிடும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளினரிடம் முடிந்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருங்கள். காதல் என்பது இந்த மாதத்தில் கசக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி குரு பகவானின் பார்வையின் காரணமாக, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீதும் பதிகின்ற காரணத்தின் காரணமாக, 3ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தின் காரணமாக உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, புதிய சொத்து வாங்குகின்ற முயற்சி யாவும் வெற்றியாகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சில சங்கடங்கள் இருக்கு. என்ன சங்கடங்கள் வந்தாலும் எல்லாம் சமாளிக்க முடியும் என்ற நிலையும் உங்களுக்கு இருக்கு. இதுதான் இந்த மாதங்களுடைய நிலை. புத பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய நிலை உங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்து சேர்க்கை, புதிய தொழில், கூட்டு தொழில் ஒப்பந்தம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் 10ஆம் தேதி இரவு 10:07 முதல் 12ஆம் தேதி இரவு 12:39 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கும்போது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கடந்த காலங்களையும் பார்க்கணும், இன்றைய நிலையும் பார்க்கணும்.
இதை வைத்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாதமும் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய அவர்கள் பலன்களை வழங்குவார்கள். அந்த பலன்களை அவர்கள் எப்படி வழங்கப் போகிறார்கள் என்பதை சொல்வதுதான் இந்த மாதம் இனிய மாதம் என்ற இந்த பகுதி. இந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற நிலையின் காரணமாக இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம், எதை ஒத்தி வைக்கலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும். கன்னிராசினரான உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் என்பதை விட விவேகம் அதிகமாக இருக்கும். எதை செய்ய வேண்டும், எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை அடைவதற்குரிய சக்தி முழுமையும் உங்களுக்கு இருக்கும். ஒரு நளினமாக செயல்பட்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். அதுதான் கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய தனித்தன்மை. சரி, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது வேற வந்திருக்காரு. இப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்தனால அப்படியே சுருட்டி போட்டிருப்பார் வாழ்க்கையை. சூனியம் வச்சுட்டாங்களோ, ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடுச்சோ என்ற ஒரு பயம் கூட ஏற்பட்டிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சூனியம் வைப்பது என்பதும் கிடையாது, செய்வினை என்பதும் கிடையாது. இதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். எப்பொழுது ஒரு ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரோ அந்த காலகட்டத்தில் அத்தனை விதமான சங்கடங்களை கேது பகவான் கொடுத்து அந்த மனிதரை, அந்த ராசினரை உலகை புரிந்து கொள்ள வைப்பார். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இவர்கள் தான் மனிதர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வைப்பார். அந்த நிலையை இப்பொழுது கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய திசாபுத்தி மிக சிறப்பானதாக இருந்தால், நன்றாக இருந்தால், இந்த சங்கடங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலை சாதகமாக இருந்தால் இந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக முக்கியமான ஒன்று. ஜென்மத்துக்குள் கேது இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவா 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எவ்வளவு பிரச்சனை தான் சரி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். எவ்வளவு சங்கடம் தான் சரி வெளிவர முடியும். வம்பா, வழக்கா, கோர்ட்டா, எதிர்ப்பா, அதில் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து நினைத்ததை அடைய முடியும். எதிரிகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்த சங்கடம் விலகி ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். அப்ப மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதி அப்போ செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை 15ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 3ஆம் அதிபதி அவர்தான். அவருடைய தைரியக்காரகன், பராக்கிரமக்காரகன், வீரியக்காரன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தின் அதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சூரிய பகவான் எத்தனை விதமான நன்மைகளை உங்களுக்கு வழங்கினாரோ, ஆரோக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கினாரோ, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்தாரோ, அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களை பாதுகாப்பார். அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதம் 31 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள் என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். என்னதான் ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கட்டும், 7 போய் ராகு இருக்கட்டும், கவலையே கிடையாது. சரி, இன்னொரு தகவல் இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் எவ்வளவோ நெருக்கடியை பார்த்துட்டீங்க, எல்லா நெருக்கடியும் வெளியே வந்தாச்சு. இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் கன்னிராசியில் பல பேர் இருக்கீங்க. உங்களுடைய நிலையே எனக்கு ஒரு அனுபவமாகவும் இருக்கு, வாழ்க்கையாகவும் இருக்கு. ஜோதிடம் என்பது உண்மை என்பதை தெரிந்து கொள்வதற்கு வழியாகவும் இருக்கு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த போது நிறைய சங்கடங்களுக்கு ஆளான பல பேர் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ எழுந்து நடமாட ஆரம்பித்திருக்கிறீர்கள். உடலில் இருந்த சங்கடங்களை தெரிந்து அதற்கு சிகிச்சை செய்து கொண்டு ஓரளவுக்கு நிவாரணம் பெற்று வருகிறீர்கள். இப்போ என்ன இதுக்கு நிலை பார்த்தீங்கன்னா, ஜென்மராசிக்குள்ள கேது வந்தது தான் உங்களை படுக்க வச்சது. இப்போ 6ஆம் இடத்துல போய் சனி இருக்காரு, உங்களை எழுந்து நடமாட வைக்கிறார். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போக போறாரு, இன்னும் வேகமாக உங்களை நடமாட வைப்பார். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார். உத்தியோகம் பார்க்குறீங்களா, உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்களால் உண்டான தொல்லை முழுவதும் மறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் என்பதற்கு இதை விட வேறு எதுவும் இல்லை. ஆனால் ராகு பகவான் 7ஆம் இடத்தில், அப்போ எதிர்ப்பாளினிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க.
புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்க. அவர்களால் அவப்பெயரும் ஏற்படலாம், வேறு விதமான ஏமாற்றத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்கள் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் பதிகிறது. அப்போ பண வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்த்த பொருளை வாங்க முடியும். 12ஆம் இடத்துக்கும் குருபகவான் பார்வை இருக்கு. நீங்கள் விரும்பிய பொருளை வாங்க முடியும், இடத்த வாங்க முடியும், வாகனத்தை வாங்க முடியும். இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ உறுதியாக பொன்பொருள் சேர்க்கை, பண வரவு, வாகனம், புதிய வாகனம் என்பதெல்லாம் அமைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 12ஆம் தேதி இரவு 12:40 முதல் 15ஆம் தேதி அதிகாலை 4:11 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மட்டும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியினை சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும். இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், எந்த கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு தெளிவு முதல்ல உங்களுக்கு வரணும். இப்போது நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போது நேரம் சரியில்லைன்னும் போது ஜாதகத்தை பாருங்கள், திசாபுத்தியை பாருங்கள், கிரகங்களை பாருங்கள் சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம். நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியாகும். இப்போ முயற்சி எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அந்த முயற்சியை வெற்றியாக்கிடக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் முயற்சி என்பது மிக மிக அவசியம். எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன, இவர் மட்டும் சொல்லிட்டு போகிறாரு, நம்ம எல்லா முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கலாம். என்னுடைய பார்வையில் இந்த மாதத்தில் சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஒரு பக்கம். அதுக்கு பிறகு 14ஆம் தேதி தொடங்கி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது அச்சங்கள் விலகும், ஆற்றல் பெருகும், நிம்மதி உண்டாகும், நோய் நொடி விலகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் வெற்றியாகும், ஆரோக்கியமாக செயல்பட முடியும். இது ஒரு பக்கம். அப்போ சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். மாதத்தின் பிற்பகுதி என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரங்க. என்னுடைய அனுபவத்தில் நாம் பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற போது திருமண வயதினருக்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை அமைந்து கொண்டிருக்கிறது. செல்வம் செல்வாக்கு இழந்தவர்களுக்கு, அந்தஸ்தை இழந்தவர்களுக்கு, கௌரவத்தை இழந்தவர்களுக்கு புதிய அந்தஸ்தும் கௌரவமும் தன்னம்பிக்கையும் செல்வாக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ குரு பகவான் பார்வை அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதில் கோளாறு ஏதாவது உங்கள் ஜாதகத்தை மேலே பார்த்துக்குங்க. அதில் நிச்சயமாக இப்பொழுது குரு பகவானின் சத்தம பார்வையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இதுதான் ஆரம்ப காலகட்டமாக இருக்கும். சங்கடங்களிலிருந்து விடுதலை பெற்று இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும்னா, ராகு பகவான் 6ஆம் இடத்துல. ராகு பகவான் கடந்த மாதமும் 6ஆம் இடத்துல தான், இந்த மாதம் 6ஆம் இடத்துல தான். இப்போ 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிரிகளால் சங்கடங்கள் இல்லை. இப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு எதிரிகளால் சங்கடம் இல்லையோ அப்போ சுதந்திரமாக செயல்பட முடியும். அவனால் துணிச்சலாக செயல்பட முடியும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக 6ஆம் இடத்து ராகு ஆற்றலை அதிகரிப்பார். உங்களுடைய எல்லா விதமான சக்தியும் அதிகரிப்பார். வேகத்தை உண்டாக்குவார். போட்டியாளர்களை விரட்டி அடிப்பார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை, மறைமுக தொல்லைகளை எல்லாம் விரட்டி அடிப்பார். இப்போ எல்லாமே யோகம் தாங்க. பார்க்கின்ற போது ஒரு பக்கம் பார்த்தா சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில், ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் ராகு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான நிலையாக இருக்கிறது. இதற்கு மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய பணி என்பது மிக அவசியமானது. நம்பிக்கை என்பது மிக அவசியமானது. இந்த நேரத்தில் கேது பகவான் 12ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். அப்போ விரயம் என்பது ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் ஒரு நிம்மதியான நிலையினை கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார். இறை அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இறை நம்பிக்கை என்பது உங்களுக்கு உண்டாகும். அதன் காரணமாக நினைப்புகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. சனி பகவான் 5ஆம் இடத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலம் தள்ளி போகலாம். பூர்வீக சொத்துகளில் ஏதேனும் சில சங்கடங்கள் ஏற்படலாம். என்றாலும் ராகு பகவான் சஞ்சார நிலையும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் அவற்றையெல்லாம் நீக்கி வைப்பதற்கும் வழி இருக்கிறது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இடம் வாங்குகின்ற முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பத்திரத்தை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு முடிவுக்கு வாங்க. சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலையினை, பொன் பொருள் சேர்க்கையினை, பண வரவினை சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் வழங்கிட இருக்கிறார்கள். புத பகவான் 6ஆம் இடத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக போகிறது. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக போகிறது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக போகிறது. இந்த நேரத்தில் 15ஆம் தேதி அதிகாலை 4:12 மணி முதல் 17ஆம் தேதி காலை 9:41 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். வராகியை வழிபட்டு வாருங்கள், அனுமனை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் சாதகமாக இருக்கும். சில மாதங்களில் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருக்கும். சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் கூட எதிர்மறையாக இருக்கும். இருந்தாலும் மனிதன் வாழ்கின்ற காலம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, ஆயுள் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை ஏதாவது ஒரு கிரகம், சந்திரன் கூட இருக்கலாம், ஏதாகிலும் ஒரு கிரகம் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும். வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு. சரி, இந்த மாதம் பார்க்கின்ற போது இந்த 9 கிரகங்களில் பிரதான கிரகங்கள் 8 கிரகங்கள் என்ன செய்ய போகிறாங்க உங்களுக்கு. அப்போ பார்க்கின்ற போது இந்த பலன் என்று வருகின்ற போது கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். அதை முதல் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சில பேருக்கு ஜாதகமே இருக்காது, பிறந்த மாதம் தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது விருச்சிக ராசினருக்கு? இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் பிற்பகுதியில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைத்திட இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். சனி பகவான் வர 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனத்தில் வச்சுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்தில். அப்போ வேலையின் காரணமாக, வெளியூர் பயணத்தின் காரணமாக, மன உளைச்சலின் காரணமாக சில சங்கடங்களை உடல் ரீதியாக நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலையின் காரணமாக. குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் பதியது 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்தில் குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் உங்களுக்கு லாபமாகும். 2ஆம் இடத்திலும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ லாபம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கும். குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு பகவான் 5ஆம் இடத்திலும் கேது பகவான் 11ஆம் இடத்திலும்.
பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமான ஒன்று. உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கலைஞர்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும். கேது பகவான் 11ஆம் இடத்தில். இப்போ லாபம் என்பது அந்நிய மனிதர்களால், அந்நியர்களால், அந்நிய மொழியினரால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும், எதிர்பாராத வருவாயும் வந்து சேரும். கொடுத்து வைத்த பணம் திரும்ப வரக்கூடிய நிலை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், உங்கள் ராசிநாதன். அப்போ முதல் 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் அப்போ புதிய இடம் வாங்கிறது, புதிய தொழில் தொடங்குவது, ஒரு ஆரோக்கியமாக செயல்படுவது, ஒரு லட்சியம் என்று உங்களுக்கு இருந்தால் அந்த லட்சியத்தை அடைவது என்பதெல்லாம் முதல் பகுதியில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் போறாரு, சனியுடன் இணையப் போகிறார். அப்போ சில சிரமங்களை, செயல்களில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். ஒரு பக்கம் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை உண்டாக்கினாலும் மறுபக்கம் இன்னொரு கிரகம் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். அப்போ சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். யோகம்னா எப்படி வரும்? பணம் வரும், பொன்பொருள் சேரும், நினைத்ததெல்லாம் நடைபெறக்கூடிய, நிறைவேறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். இந்த நிலையினை சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். புத பகவான் 5ஆம் இடத்தில். இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக அவசியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வழிபடுவதன் வழியாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய நிலையிலும் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் வச்சுக்கிங்க. இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 17ஆம் தேதி காலை 9:42 முதல் 19ஆம் தேதி மாலை 5:34 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் கவனமாக இருங்கள். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கிறது. சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். முதல்ல குரு பகவானின் பார்வை குடும்பத்திற்கு இருக்கிறது, அதனால அந்த லாபமும் இருக்கு, பண வரவு, குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது 19ஆம் தேதி, 9ஆம் தேதி, 27ஆம் தேதி அதிர்ஷ்டமாக இருக்கும். முருகனை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாதவர்கள் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசிக்குரிய பலன்கள் பொருத்தமானதாக இருக்கும். புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ராசி தெரியாது, லக்னம் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது என்றாலும் நீங்கள் மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு தனுசு ராசியினுடைய பலன்கள் பொருத்தமானதாக இருக்கும். பொதுவாக நான் தனுசு ராசியை பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். வாழ்க்கையில் இந்த விவேகம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். இது என்னதான் இருந்தாலும், என்ன சக்தி இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த கிரக சஞ்சார நிலை என்று வருகின்ற போது அதுக்கேற்ற மாதிரி பலன்களில் மாறுபாடு இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும், சங்கடமும் இருக்கும், நெருக்கடியும் இருக்கும், எல்லாமே மாற்றங்கள் இருந்து கொண்டு இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ சங்கடத்தையும் அனுபவிக்கணும், சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், அதுதான் வாழ்க்கையாக இருக்கும். பொதுவாக கடந்த காலங்களில் தொடர்ந்து பார்த்தபோது தனுசு ராசினருக்கு மிகப்பெரிய சங்கடமான காலமாக இருந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு புதிய காலம் தொடங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். 7.5 சனி முழுமையாக முடிவு பெற்று நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சனி பகவான் அஸ்தமான நிலையிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ சனி பகவானுடைய முழு ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கிறது. தைரியமாக, துணிச்சலாக, நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. தெய்வ அருளும் கூடுதலாக இருந்தால் உங்களுடைய எல்லா விதமான நிலைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். இப்போ முயற்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு வேணும். எந்த அளவிற்கு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுகின்றீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குவார்.
பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமான நிலையினை ஏற்படுத்துவார். சமுதாயத்தில் பெரிய செல்வாக்கை உண்டாக்குவார். குலதெய்வ அருளை உண்டாக்க சொல்ல போனார். எல்லாத்துக்கும் மேல குரு பகவானின் பார்வை 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே பதியுது. அப்போ குரு பகவான் பார்வை பதிகின்ற போது என்னதான் சங்கடம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சங்கடங்கள் முழுமையாக உங்களை விட்டு விலகிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு. எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் இப்போது செய்து கொள்ளலாம். சொத்துக்களை சேர்த்து கொள்ளலாம். எதிர்பார்த்த பதவி அடைந்து கொள்ளலாம். பதவி உயர்வை அடையலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கை அடையலாம். எதிர்பார்த்த தேர்தலில் கூட சரி, எதிர்பார்த்த பதவிக்கு நீங்கள் போட்டியிடலாம். அது உங்களுக்கு வெற்றியினை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகமான மாதம்னு சொல்ற இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு, 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை, பாக்கிய ஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை வருகின்ற போது, லாபஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை வருகின்ற போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகி வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். விருப்பங்கள் முதலில் பூர்த்தியாகும். இதான் புரிஞ்சுக்கணும். விருப்பங்கள் என்ன விருப்பமோ உங்களுக்கு அந்த விருப்பங்கள் பூர்த்தியாகும். ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை, யோகமான காலகட்டத்தில் இப்பொழுது தனுசு ராசினர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலத்தை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம். அப்போ சில ஆசைகள் என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகும், தானாக உருவாகும். அந்த ஆசையை நோக்கிய பயணமும் உங்களுக்கு இருக்கும். எல்லாவற்றையும் குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேது பகவான் 10ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். இப்போ வெளிநாட்டிற்கு போகணும், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், அது தொடர்புகளை சம்பந்தப்பட்ட வியாபாரம், டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையினையும் உங்களுக்கு கேது பகவான் வழங்கிட இருக்கிறார். தொழிலில் ஒரு அபிவிருத்தி எல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதி முதல் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். இப்போ புதிய சொத்து சேர்க்கை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. இவ்வளவு நாள் எப்படி செயல்பட்டீங்களோ தெரியாது. இப்போ தைரியமாக செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிக்காமல் விடவே மாட்டீங்க. அது ஒரு லட்சியமாக உங்களுக்கு இருக்கும். அந்த லட்சியத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சுக்கிர பகவான் மாதத்தில் 7ஆம் தேதி வரையில் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். முதல் வாரத்தில் பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். புத பகவானும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே யோகத்தை வழங்கிட இருக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் பூர்த்தியாகும். கலைஞர்களின் எண்ணங்கள் நிறைவேறும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தேர்வில் ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லணும். இந்த மாதத்தில் 19ஆம் தேதி மாலை 5:35 முதல் 22ஆம் தேதி அதிகாலை 3:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் மட்டும் முடிந்தவரை கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நாட்கள் பார்க்கின்ற போது 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கின்றார்கள், எந்த செயல்பாட்டினை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். சரி, இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது, இதற்கு முன்னதாக சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற லாப நிலையை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் ராகு பகவான். ராகு பகவானின் சஞ்சார நிலைதான் சமீப காலத்தில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருக்கிறது. முயற்சிகளை வெற்றியடைய வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களை பூர்த்தி அடைய வைத்து வருகிறது. இந்த ராகு பகவான் சஞ்சார நிலை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடைபெற்ற சனி பெயர்ச்சி ஜென்ம ராசியை விட்டு சனி பகவான் நகர்ந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு, தனஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் 3ஆம் இடத்து ராகு தான் முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். சரி, மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்த பணியினை எப்படி நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது,
இந்த மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ வரவு செலவில் சில நெருக்கடிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாதத்தின் முற்பகுதியில். 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிக்க போகிறார். சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முதல்ல ராகு பகவான் 3ஆம் இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் முன்னேற்றம் அடையும், வெற்றி அடையும். அரசாங்க ரீதியாக மேற்கொள்கின்ற பணிகள், ஒப்பந்தங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அப்போ நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவானாலும் ராகு பகவானால் யோகத்தை வழங்கிட இருக்கிறது. யோகத்தை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் மற்ற கிரகம் பார்க்கும்போது குரு பகவான் 4ஆம் இடத்தில் விரைவில் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி குரு பயிற்சி இருக்கு. அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தினால் தொழிலில் ஒரு புதிய நிலைப்பு என்பது ஏற்படும். புதிய வழி தெரியும். ஒரு சிலர் புதிய நிறுவனங்களை கூட ஆரம்பித்திடக்கூடிய நிலை ஏற்படும். செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்து வேறு ஏதாவது ஊரில் போயிட்டு இன்னொரு பிரான்ச்சை திறக்கிறது, இன்னொரு கிளையை நிறுவுவது, மேலும் மேலும் விரிவு செய்வது என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் அமோகமாக இருப்பீங்க, வியாபாரம் அமோகமாக இருக்கும், எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது உடல் ரீதியாக சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து குலதெய்வ அருளையும் தெய்வ அருளையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கிட இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மேலும் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வேலைகளில் கொஞ்சம் படப்படப்பு டென்ஷன்லாம் வரும். உங்களுக்கு வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும், பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த மாதத்தில். அதுதான் வாழ்க்கை துணை, குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை எல்லாம் ஏற்படுறது சுக்கிர பகவான் தான். அவர் இந்த மாதத்தில் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். புதிய சொத்து சேரும். புதிய வாகனம் வாங்க முடியும் என்பதையெல்லாம் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறது. புதிய சொத்து வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. படித்து பார்க்காமல் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் என்று பார்க்கின்ற போது 23ஆம் தேதி இரவு 8:42 முதல் 26ஆம் தேதி காலை 8:19 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி கருப்பு நிறமும் நீல நிறமும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் தீரும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் இருக்கும் மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும் ஒரு ராசிக்கு. அதே காலகட்டத்தில் அடுத்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்திடக்கூடிய நிலை இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கின்ற போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் பிறக்கிறது. மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அதன் பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை பளு என்பது அதிகரிக்கும், டென்ஷன் அதிகரிக்கும், எல்லா விதத்திலும் ஒரு பதட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேலை முடியலையே என்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சனி பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு சங்கடமான நிலை தான். உங்களுக்கு திருமண பக்கமெல்லாம் போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சாதகமான திசாபுத்தி நடைபெற்றால் இந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறைவாக உங்களுக்கு இருக்கும்.
இந்த நேரத்தில் சூரிய பகவானின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். அப்போ அரசாங்க ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நியாயத்திற்கு அப்பாற்பட்ட சட்டத்திற்கு உட்பட்ட சட்ட புறம்பான விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடவே கூடாது. அது சங்கடங்களை அதிகரிக்கும், சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் ஒரு சாதகம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீதும் 9ஆம் இடத்தின் மீதும் 11ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது. இப்போ என்னதான் சங்கடம் வருது ஒரு பக்கம், வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேணும், வாழ்வதற்கு வழி வேணும் இல்லையா? அந்த வாழ்வதற்குரிய வழியினை சனி பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ கணவன் மனைவிக்குள் ஒரு பூசல் வரும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு வருது. அப்போ அந்த பூசல் குறைந்து ஒரு நிம்மதியான நிலை கணவன் மனைவிக்குள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். அதே குரு பகவானின் பார்வை 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கும் வருது. இப்போ வருமானம், எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. எதிர்பார்த்த பணம் பூரா வந்துடும் இந்த மாதம். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கும், வருமானம் அதிகரிக்கும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக போகின்ற போது அது சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேரத்திற்கு ஏற்றத்தை நேரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது வாழ்க்கைக்கு மிகச் சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் பணத்தின் மீதான ஆசை அதிகரிக்கும் உங்களுக்கு. அதுக்காக சில தவறான வழிகளில் கூட ஒரு சில ஈடுபடக்கூடிய நிலை இருக்கும். 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, நம்முடைய செல்வாக்கிற்கும் அந்தஸ்திற்கும் குறைவினை ஏற்படுத்திடக்கூடிய இடம் 8ஆம் இடம். அப்போ கவனமாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்முடைய நிலை அதே இடத்தில் நீடித்து கொண்டிருக்கும். தவறுகள் செய்கின்ற போது அதன் வழியாக சங்கடங்களை சந்தித்து சில அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அந்த கிரகம் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளும் சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க இருக்கின்றார். அப்போ வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். முதலில் சொல்ல குரு பகவானின் 11ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு வரவு உண்டாக்கும். சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, நகை நட்டு வாங்குறது, பணம் வர்றது எல்லாத்தையும் சுக்கிர பகவான் பண்ணுவார். ஒரு சிலர் புதிய வாகனம் கூட வாங்குவீங்க. ஒரு பக்கம் சாதகமான நிலையும் இருக்கிறது, மறுபக்கம் உங்களுக்கு நீங்கள் நியாயமாக செயல்பட்டால் மட்டும் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் வாழ்வதற்குரிய வழி இருக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகள் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் புதிய ஆட்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. உங்களால் எது சாத்தியமோ அதை மட்டுமே நீங்கள் செய்து வாருங்கள். இந்த நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புத பகவான் அதற்குரிய வழியினை செய்து கொடுப்பார். புதிய சொத்து கூட ஒரு சிலர் வாங்குவீங்க. நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் 24ஆம் தேதி மாலை 3:23 முதல் 26ஆம் தேதி இரவு 2:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நேரங்களில் கவனமாக இருங்கள். நீல நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி நவகிரகத்தை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த ராசியில் பிறந்தோம் என்று தெரியாமல் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். உங்களுக்கு கிரக சஞ்சார நிலையினை வைத்து இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி செயல்படலாம் என்பதற்கு வழிகாட்டியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி இந்த பகுதியினை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் இருக்கும், சங்கடமும் இருக்கும். இந்த ஏற்றமான காலம் இந்த காலம், சங்கடமான காலம் இந்த காலம். எந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றார்கள், எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த பகுதியுடைய முக்கிய நோக்கம். இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையில் இந்த மாதம் பிறக்கிறது, இந்த மார்ச் மாதம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள்
பொதுவாக 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அலைச்சல்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 13ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும். வேலை பளு கூடும், அரசாங்க ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும், உத்தியோகத்தில் சில சங்கடங்களை சந்திக்கணும், மேலதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இப்போ இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் முதல்ல உணரணும். சரி, ஒரு கிரகம் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சூரிய பகவான் என்ன செய்வார்? அரசாங்க ரீதியாக பணிபுரிந்து வருபவர்களுக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும், வியாபாரிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். அப்போ சில நெருக்கடி கொடுப்பார். அப்போ புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாவே சங்கடங்கள் இல்லாமல் போகும். சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 7.5 சனியுடைய நிலைப்பாட்டுடன் இப்போ சந்திருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்தில் சனி பகவானும் சந்திருக்கின்ற நிலையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திற்காக செலவுகள், குடும்பத்திற்கு அத்தியாவசியமான செலவுகள் இப்படி தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்காக பணம் கரைய ஆரம்பிக்கும். விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். ஒரு நல்ல நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய சஞ்சார நிலை மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜென்மராசிக்குள் ராகு 7 போய் கேது உட்காந்துருக்காங்க. அது மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சார நிலை, ராகு கேது சஞ்சார நிலை. இந்த நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தான். குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களுடைய குடும்ப நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது, எதிர்பார்த்த பணவு வர வந்து கொண்டிருக்கிறது, கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடிகிறது. அப்போ 4ஆம் இடத்தின் மீதும், 6ஆம் இடத்தின் மீதும், 8ஆம் இடத்தின் மீதும் குரு பகவானின் பார்வை பதிக்கிறது. அப்போ எதிர்பார்த்த மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை தான் யார் தொல்லை கொடுத்த நினைத்தாலும் அந்த தொல்லைகள் உங்களை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களை யாரும் வீழ்த்தி விட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் போட்டியாளர்களாலும் சரி, மறைமுகமாக தொல்லைகள் கொடுப்பவர்களும் சரி, உங்களை எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்துவிட முடியாது. ஆனால் நீங்கள் யாரை நெருக்கமாக வைத்துக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம் 7ஆம் இடத்தில் கேது பகவான் சந்தரிப்பது. நட்புகளிடம், புதிய நட்புகளிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். இதுவரை சொத்து வாங்க முடியல, புது வீட்டில் குடி போக முடியல, ஒரு ஏக்கம் சில பேருக்கு இருக்கும். இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஒரு சிலர் புதிய சொத்துகள் வாங்குவீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நிச்சயமாக புதிய சொத்துகள் ஒரு சிலருக்கு சேர ஆரம்பிக்கும். அதன் பிறகு 12ஆம் இடத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் அது விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிட்டு இருக்கிறார். பெண்களாக இருந்தால் புதிய பொருட்கள் வாங்குவது, நகை வாங்குவது என்பதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். லாபம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் அடைய முடியும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது. புதிய ஒப்பந்தத்திலும் ஒரு சிலர் கையெழுத்திட இருக்கிறீர்கள். கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் யோகமாக இருக்கும். வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும், வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் 26ஆம் தேதி இரவு 2:46 மணி முதல் 29ஆம் தேதி பகல் 12:22 வரை சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தும் வழியாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.